அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மேக் சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். குஸ்கால பீஸ் கிடைக்கிறது எதிர்பார்த்தது எதிர்பார்க்காத நேரத்துல நடக்கிறதுன்னு நம்ம வாழ்க்கையிலையும் லக்கு லாவகமா வேலை பார்த்திருக்கோம். ஆனா கொஞ்ச நேரத்துல உயிர் தப்பிச்சதுல இருந்து கண்டமாகற நேரத்துல கேப்ல மிஸ் ஆனது வரைக்கும் இந்த வீடியோல நாம பார்க்க போற ஆளுகளுக்குலாம் லக்கு வேற லெவல்ல வேலை பார்த்திருக்கு. அப்படி நொடியில உயிரை காப்பாத்தின, செகண்ட்ல எமனையே ஏமாத்தின சில லக்கியான சம்பவங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க தெரியல, சிலது போன வாட்டி வந்தது மாதிரி. கேஷுவலா வாக்கிங்க போட்டாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். டயரா தூரமா போற ட்ரக்கு துணைக்கு அங்க வளைச்சு வளைச்சு ஓட்டினவருக்கு வெடுக்குற நிறுத்தம். அங்க எல்லாமே நார்மலா தான் இருந்தது. ஆனா ஆபத்து போட்டவங்க எல்லாம் சேர்ந்து மரத்தை ஒடிக்கும் போது இழுத்துட்டு இருந்தவருக்கு இறுதி இலக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன். இறக்கிறதுக்கு ஏத்தன லாரிய கீழே இறக்கிறதுக்கு ஆபத்தும் அரை இன்ச்சில நழுவி போச்சு. பயணம் ஸ்மூத்தா தான் இருந்தது. நல்ல வேலையா கேஸ் ஆகாம இருந்தது. இதுல கார் வரும் பின்னே, அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் போடி. டயர் வரும், டேஞ்சர் வரும் முன்னே. அங்க ஸ்கூட்டரை முறுக்கிறதுக்கு முன்னாடி சுதாரிச்சிட்டாங்க. ரிவர்ஸ்ல வந்த வண்டி கிட்ட இருந்து ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இடம் தெரியாம தூக்குனா என்ன ஆகும்? எதிர்பார்க்காத இடத்துலயும் 7:30 ஆகும். டக்குனு தப்பு ஸ்டாப்ல உல்லாசமா போயிட்டு இருந்தவருக்கும் 1 செகண்ட் தான். சர்வதேச சாலையில காத்தால கண் குளிக்கும் போது காஃபி மட்டும் இல்ல, கரடியும் எழுப்பலாம். பங்கஜம் காப்பியே போடுமா? பங்கஜம் காப்பி கேன்சல்மா. அங்க கேஷுவலா லூட்டி அடிக்க போனவருக்கு பொசுக்குன்னு லாட்டரி அடிச்சிருச்சு. ஒண்ணே ஒரு லக்கிமான இருக்கணும், இல்லன்னா ஸ்பைடர் மேனா தான் இருக்கணும். அங்க ரைட்ல போனதுனால லெஃப்ட் ஆகல. ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்திலேயே தூக்கி வைக்கனால கார் டிசைனா இல்ல அவரு டிசைனான்னு தெரியல. கவுண்ட் அடிச்சாலும் காப்பாத்திருச்சு நொடியில. அந்த டேபிள்ல தான் ஏதோ இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணம் இருப்பாங்க. உலட்டினாலும் எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறதுக்கு அவரு முன்னாடியே உதாரணமா இருப்பாரு. அங்க மாடு காட்டின இறக்கம், குதிரை போனது விழுந்துட்டாரு. ஜஸ்ட் மிஸ்ல என்ன வேணா நடந்திருக்கும். அத லக்குன்னு சொல்றதை விட நைட்டு கேட்டுச்சுன்னா யாராவது போவாங்க. விடாத எஃபர்ட்னு சொன்னா பக்காவா இருக்கும். பேராபத்து பொடனிக்கு பின்னாடி வீந்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போதும் மனுஷன் ஜோக்கர் நினைச்சிட்டு கேஷோட இருந்தாரு. யாருகிட்ட விடுறீங்க? பயமுறுத்துனா பேண்ட் நினைச்சுக்கோனா என்ன? மொத்தமா நினைச்சுக்கிட்டேன். அன்னைக்கு அவர் ஆபத்தோட தோல்லையே கைய போட்டு நின்றாரு. கண்டம் கிளம்பிருச்சு, ஜஸ்ட் ஒதுங்கிருச்சு. அங்க ஆபத்தான பயணத்திலையும் பக்கெட்ல விழுந்தது லக்கு. நல்ல வேலையா காரை மர நிழல்ல பார்க் பண்ணல. மண்டை தெரிச்சிருக்கும் கொஞ்ச நேரத்துல. அவரு நினைச்சீங்கன்னா வீழ்த்த முடியாத ஆளு. அங்க கண்ட்ரோல மீறி போயிட்டு இருந்தவரை கட்டுப்படுத்தினது லக்குன்னு சொல்லலாம், கோயின்சிடன்ஸ்னு சொல்லலாம்.
பிரேக்கை எப்பவுமே டைட்டா வச்சிருக்கணும். ஏன்னா தார் ரோட்ல தற்கொலைகள் அதிகமா வரும். இனிமே அவர் வாழ்க்கையில ஓவர்டேக்கே எடுக்க மாட்டாரு. கொஞ்சம் கேப்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த காருக்கு எங்க இன்சூரன்ஸ் போட்டாங்களோ கடைசி வரைக்கும் அதை கிளைம் பண்ணவே முடியாது. அங்க வரம்பர வந்தா சேர போடுவாங்க. ஒரு மரம் வெட்டினா ஒரு மரம் நடணும். ஆனா அங்க மட்டும் வெட்டுனாலே நட்டுக்கும். அங்க யதார்த்தமா ஒரு முயற்சி. எதிர்பாராதது நடந்துச்சு. அங்க பைக்ல போனவருக்கு பயங்கர லக்கு. ஃபாஸ்டா வந்த ட்ரக்ல பிடிக்கல பிரேக். சில நேரம் லேட்டா கிளம்புறது நல்லது. அங்க வேகமா வந்து ஜம்ப் அடிச்சது. வேற ஆங்கிள் பார்க்கும்போது தான் என்ன விஷயம்ங்கிறது புரிஞ்சது. பள்ளம் விழுந்திருக்கு, பள்ளத்துல விழுகல. உலகத்தோட டேஞ்சரான ஒர்க்ல முக்கியமான ஒண்ணு மரம் வெட்டுறது. ஏன்னா ஸ்கில் கால்குலேஷனோட லக்கும் லாரி சைஸுக்கு இருக்கணும். அங்க பணியில நிறுத்தி கேள்வி கேட்டாரு போலீஸ்காரரு. மேக்னெட் ஃபேக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சார் பண்ணலாம்னு தான் போயிட்டு இருந்தேன். ஓ மை காட், படிக்கிறே நசுக்க வந்துருச்சு வேற காரு. நான் பண்ணிட்டேன் சார். யாராவது வீடியோவுக்காக பாடி ஆக முடியுமா? போட்டோ எடுக்கறாங்க. கடைசி நொடி வரைக்கும் கேம் முடியாது. ஓவர்டேக் எடுக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா ஓவர்லக் இல்லைன்னா அங்க ஓட்டை தான். அங்க மனசை வெறுத்து டைவ் அடிச்ச ஹெலிகாப்டர் கடைசி நேரத்துல காப்பாத்திட்டாரு பைலட். அந்த பஸ் கொஞ்சம் மிஸ். சாலைக்கு நடுவுலயே பொத்துக்குச்சு. அங்க அந்த மயாண்டி குடும்பத்தார மொத்தமா லக்கு குத்தகைக்கு எடுத்துருச்சு. மரண பயத்தை கண்ணுல கட்டலாம், இல்லன்னா இந்த வீடியோலயும் கட்டலாம். அது க்ளோஸ் பண்ணல. பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தவருக்கு இதே துடிச்சிருக்காது, துள்ளி குதிச்சிருக்கும். இந்த வீடியோதோடயே முடியுது. இந்த வீடியோல கேமரால மாட்டின சில லக்கியான பைபிளைகளை உங்களுக்கு காட்டியிருப்போம்னு நம்புறேன். பார்த்ததுல எது உங்களை ஆச்சரியப்படுத்துதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சிவப்பு மாத்திரை உங்க வாழ்க்கை முழுக்க இனிமே தூங்கவே வேண்டாங்கிற பவரை கொடுக்கும். நீல மாத்திரை உங்க வாழ்க்கை முழுக்க சாப்பிடவே வேணாங்கிற பவரை கொடுக்கும். பார்த்து தேர்ந்தெடுக்கவும். ரெண்டுமே முக்கியமானது. வாழ்றதே அது ரெண்டுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டுங்க. சேனலே பிடிச்சிருக்கா இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். வேலைக்கு போகாத மாத்திரம் சூப்பரா. ஆமா, காசு கிடைக்கிற மாதிரினா போய் எடுத்துக்கலாம். தூங்குறது தான் எவ்வளோ ஜாலியான ஒரு விஷயம். அதே மாதிரி சாப்பிட்றது வகையா எல்லாமே சாப்பிட்டு பார்க்கணும் ஒரு ஆசை. எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஒன்னொன்னும் நம்மளுக்கு பார்க்கும் போதே எவ்வளவு கஷ்டம், பயங்கர இதா இருக்கு. அப்போ நேரடியா அதை ஃபேஸ் பண்ணவங்களா எவ்வளவு பயந்துருக்கும். மாடு கரெக்டா தாண்டி மிதி வாங்கினவங்களும் இருக்காங்க. இது தப்பிச்சவங்க ஒரு மாடு ஃபர்ஸ்ட் ஒரு மாடு தாண்டி போச்சுன்னா ரெண்டாவது மாடு அப்படி இல்ல அது தெரிஞ்சிருச்சு. அது இடிச்சோன்னா நம்ம விழுந்துருவோம்னு தெரிஞ்சுதான் தாண்டி கரெக்டா தாண்டி இருக்கு. ஆமா, அது கிட்டத்தட்ட மனுஷனா பார்க்கல, ஏதோ ஒரு கல்லு கிடக்குது அதை தாண்டி போகணும், இடிச்சிடக்கூடாது அப்படிதான். இல்ல அது சரி வரதான் செய்யும். அது ஒண்ணுமே ஆமா, அதான் இது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பைக்ல நின்றுருந்தாங்க, டக்குன்னு பார்த்தா ஒரு கார் ரிவர்ஸ்லேயே வந்து இடிச்சிச்சு. இது எனக்கே நடந்திருக்கு. இது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க சில இதெல்லாம். அது பின்னாடி நிற்கவே கூடாது. இந்த காரு, பஸ்ஸு, லாரி அது பின்னாடி மேக்ஸிமம் நின்றாதீங்க. அந்த மாதிரி ரிவர்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக டப்புன்னு பின்னாடி வந்து இடிச்சுவாங்க. யார் என்னன்னு கூட இல்லை, அவங்களுக்கு தெரியாது. நம்ம அந்த அந்த அவங்களோட மிரர்ல நம்ம தெரியலன்னா அப்படியே வந்து மோதிடுவாங்க. இது எனக்கு நடந்திருக்கு. நான் நல்ல வேளை திருப்பி டக்குன்னு தப்பிச்சுட்டேன். அதனால எல்லாரும் சேஃபாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு.
நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.